பேபி, என் வீட்டில் யாருமே இல்லை, நான் மட்டும் தனியாக இருக்கேன். ஆஹா, நீ வரியா? நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஸ்டே பண்ணலாம். பேபி அங்க அவன் பாரு உன்னை தெரிஞ்சுதான் செம்மையா போட்டேன் பண்றானா பாரு. இல்லை தெரியாம பண்றானா? பேபி மறுபடியும் உன்னை போட்டேன் பேபி. இப்ப பாரு உன்னை தூக்கி போட்டு ஸ்மாக் போடுறேன் பேபி. மறுபடியும் உன்னை போட்டேன் பேபி. பேபி இங்க பாரு உன்னை போட்டே இருக்கேன் பாரு. பேபி பாரு பேபி. பேபி உன்னை மறுபடியும் போட்டேன். வெளியே போய் பாரு, லவ் பண்ற பசங்களாம் பொண்ணுங்களுக்காக என்னெல்லாம் பண்றாங்கன்னு. அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் பாரு. நீ லெட்ஸ் பி பிரேக் அப். என்னது ஒரு ஜோடி உட்காந்துருக்காங்க, இங்கேயும் ஒரு ஜோடியா? அந்த வழியே போயிடுவான். என்ன சத்தம்? சி ஐயா, அப்படியே போயிடுறா, எங்கிட்டும் பார்க்காத. நான் இப்போ கோவமாக போய் அவனை பிரேக்கப் பண்ணலான்னு போனால் கூட அவன் இன்னசென்ட்டாக ஏதாச்சும் பண்ணி அப்படியே என் கோவத்தை மாற்றிடுறான். நானும் என் கோவத்தெல்லாம் மறந்து அவனை ரசிக்க ஆரம்பிச்சிடுறேன். இவனெல்லாம் வச்சுட்டு எப்படிடி சமாளிக்க போற? இதுக்கேவா? இதை விட உச்சக்கட்டமாக ஒன்று பண்ணான். என் வீட்டில் அலைன்ஸ் பார்த்துருக்காங்கன்னு சொல்ல போனா அப்போ அவன் என்ன பண்ணா தெரியுமா? பேபி, என் வீட்டில் எங்கள் அப்பா எனக்கு அலைன்ஸ் பார்த்துருக்காங்க பேபி. அவன் வேற ஏதோ பெரிய போலீஸ்காரனா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பேபி. எதுக்கு பேபி? அந்த போலீஸ்காரன் உன்னை ஏதாவது பண்ணிட்டானா? சாரி பேபி, உன்கிட்ட ரொம்ப நாளாக உண்மையை மறைச்சிட்டேன். எங்கள் ஏரியாவில் என்னை போடுறதுக்கு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க பேபி. அதனாலே வீட்டை விட்டு வெளியே வரப்ப கண்ணெல்லாம் மாறவே இல்லை. இப்போ கூட இந்த கன்னுக்கு புல்லட்ஸ் வாங்க தான் வெளியே வந்தேன். பாக்கெட் 30 ரூபா தான் இருந்துச்சு, இப்போ 60 ரூபா ஆக்கிட்டாங்க. நான் ஒரு கன் ஷூட்டர் பேபி. என்சிசியில் ரைஃபிள் ட்ரைனிங்லாம் எடுத்திருக்கேன். அதுபோக எனக்கு கராத்தேவும் தெரியும். அதனால் நீ எதுக்கும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். சரியான பேக்கடி உன் ஆளு. போயும் போயும் இவனை போய் லவ் பண்ண பாரு. எப்படிடி இவனை லவ் பண்ண? இவனை ஃபர்ஸ்ட் டைம் நான் எங்கே பார்த்தேன்னா, என்னடி என் ஃப்ளாஷ்பேக்கில் உன்னை வச்சு இமேஜின் பண்ணி பார்த்துட்டு இருக்கியா? ஆமாண்டி. ஏன் எல்லா ஃப்ளாஷ்பேக்லையும் உன்னை வச்சு தான் இமேஜின் பண்ணுமா? இல்லை நான் என்ன வச்சு இமேஜின் பண்ணிக்கிறேன். போய் பாரு, அப்போ தெரியும் என்னோட கஷ்டம் என்னன்னு. ஹலோ மா, கிளம்பிட்டேம்மா, இதோ வந்துடுறேன். நேத்தி வீட்ல இருந்து போனவன் இன்னும் ஊரை சுத்திட்டு இருக்கியா? மா, இங்கே ஒரே மழை பெய்யுதுமா, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. நான் வந்துடுறேன். ஏண்டா இங்கெல்லாம் வெயில் அடிக்குது, உனக்கு மட்டும் அங்க மழை பெய்யுதா? வரேன். வந்து தொலை.
What the fuck? ஆட்டோ வேணுமா மேடம்? இல்ல, no thanks. வேணாமா? ஆ ஆ அண்ணா சோழிங்கநல்லூர் டிப்போ போகுமா? ஐயா ஆம்பளைங்களாம் ஆட்டோவில் ஏற்றுறது இல்லை பே. ஓ அப்போ இது லேடிஸ் ஆட்டோவா? அப்போ நீங்களாம் ஏன் உட்காந்துருக்கீங்க? ஏய் அச்சு வாயெல்லாம் கீச்சிருவேன் பட. மா டேய் வரும்போது உளுத்தம்பருப்பு ஆனந்தர்றா. மா பருப்பு இருப்புன்னு சொல்லி கடுப்பேத்திட்டு இருக்காதம்மா. நானே பஸ் வரலன்னு கடுப்புல நிக்கிறேன். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணாம ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்து சேரேன்டா. மா வரதெல்லாம் உமன்ஸ் ஆட்டோவா வருதுமா? ஆட்டோல ஏதுடா உமன்ஸ் ஆட்டோ? ஆமா பஸ் ட்ரெயின்லாம் விட்ட மாதிரி இப்போ உமன்ஸ்க்கு ஆட்டோலாம் வர்றாங்களாமா. நீ வைமா போன வந்துடுறேன். இப்போ என்னடா வருவியா மாட்டியா? மா வைமா வரேன். சரி வா. ஏய் ஹாய் மேடம். மேடம் மேடம் நான் சொல்ல நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் வர ரேஷ்மிகா ஸ்வீட் தானே மேடம்? ஆ நீங்கள் தானே உங்களோட மேடம் ஃபோட்டோ எடுக்கணும் மேடம். அதேதான். மச்சான் இரா இரா மச்சான் அவன் ஃபோன் இந்த ஏய் திரும்ப லாக்கு. அடிக்கிறேன் மாமா, அடிக்கிறேன். இந்த பக்கம் மச்சான் நான் வரேன் மேடம். மச்சான். ஏய் என்னடா? ஏய், ரெண்டு விடாத. பேர் நிக்கிறீங்க. சரி, அடி, மேடம், அடி, அடி. நான் தான் பிரச்சனை மேடம். ஒரு மேடம் சிரிங்க மேடம். மேடம் இங்க பாருங்க மேடம். ஏய் ஓகே மாமா எல்லாம் ஓகே மச்சான், இட்டாச்சு தேங்க்யூ வாடா. மச்சான், சூப்பர். நீ போ மச்சி நீ போ மாமா, மச்சி. நீ இப்படி அடுத்து இங்க அடுத்து நான் மச்சி, வரேன். கண்ணு ஆ, அடி அதேதான் அதான் அடுத்து நான் மச்சி, வரேன். இப்படி. மாமா சிரி சூப்பரா சிரி. வச்சா. அது அப்படிதான் அப்படிதான். ஓகே மாமா ஓகே. கத்திட்டியா மச்சா? ஆ. மச்சான், நீ மாமா, என்ன நீ போ, மச்சான்? நீ- ம், மாமா, மச்சான், நீ- ஆ. சூப்பரா இருக்குது. மஜாவா எடுத்து மஜாவா. வச்சிருக்கேன். ஆ அப்படிதான், வாங்க அப்படிதான். மேடம். மேடம் மேடம் என்ன மேடம் கையில தட்டி விடுறீங்க? சரிங்க மேடம். உங்க பெரிய ஃபேன் மேடம். வாங்க மேடம். நம்ம பையன் தான் மேடம். நான் மேடம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஃபேன் தெரியுமா நான்? மேடம் நான் மேடம் இன்ஸ்டாலாம் அவ்வளோ ஓப்பனாக ஃபோட்டோ போட்டுருக்கீங்க. வாங்க மேடம் ஒரு ஃபோட்டோ அண்ணா, இருக்காமா. அவங்க போட்டோ எடுக்க வேணாம்னு சொல்றாங்களே, விடுங்கண்ணா. ஏய் பாப்பா சரி உன் வேலை எது அதை மட்டும் பார்த்துன்னு ஓரமாக போய் உட்காரு. தேவையில்ல வேலை வந்தேன்னு வச்சுக்கேன் அச்சு வாயெல்லாம் கொய்ப்பிடுவேன் போ. முடியாதுன்னா என்னடா பண்ணுவீங்க? அடேங்க அவங்க. ஐயோ ஏரியாலெல்லாம் நாங்கள் என்ன பெரிய ரவுடி பசங்க எங்களே அச்சு ஓட விட்டு அவன். நான் ஈஸியாக டிப்போ போகுமா? ஆ போலாம் ப்ரோ. மேடம் இருக்கீங்க? அக்கா நீங்கள் எங்கே போகணும்? ஆ? இல்ல புரியல. அக்கா நீங்கள் எங்கே போகணும்? அக்காவா? என்னடி அக்கான்லாம் சொல்றான்? இப்போ தெரியுதா என்னோட கஷ்டம் என்னன்றது? நானும் ஈஸியா டிப்போ தான் போகணும். நான் ஒன்று சொன்ன அவங்களே ஏற்றிக்கலாம். ஆ ஓகே. ஏறுங்க நான் போகலாண்ணா. ஆமாம். இப்படி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவனை பார்த்தேன். பார்த்ததெல்லாம் ஓகே தான். அவனை எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்ச?